ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ரி லி அம்ரி வாலுல் உக்ததி மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஒரு அடிப்படையான விஷயத்தில் இருந்து போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி என்னோடய உரை எதை பற்றி இருக்க போதுங்க, நான் கடவுளுகளா அப்படின்ற பற்றி நான் ஒரு தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். முதல் ஒரு விஷயம், கடவுளை பற்றின புரிதல் அப்படின்றது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மனுஷன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா, அவன் எதை பார்க்குறானோ, எதை கேட்குறானோ, அவன் எதை உணர்றானோ, அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவனோட உலகம். இதுதானே உண்மை. ஸோ இதான் நேர்த்தியானதும் கூட. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு மிருகத்தையும் ஒரு மனிதனையும் நம்ம ஒப்பேட்டு பார்ப்போம். அப்படின்ற பட்சத்தில் ஒரு தேனியால் 36 கலருக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு மனிதனால் 12 கலருக்கு மேலே ஸ்பெக்ட்ரமில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன, உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்களை தான் மனிதன் பார்க்குறான். ஒரு சில கலரை மட்டும் தான், ஸ்பெக்ட்ரம்ஸை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. உலகத்தில் நிறையா விதமான சத்தங்கள் இருக்குது. 30க்கு மேலே டெசிபிளுக்கு மேலே, 300க்கு மேலே டெசிபிளுக்கு மேலே உள்ள சத்தங்கள் ஒரு சில மிருகங்களால் கேட்க முடியும். அப்படின்னு அர்த்தம் பல வகையான சத்தங்கள் இருக்குது. ஆனால் நம்மளால் 3லேருந்து 30 டெசிபிள் உள்ள சத்தங்களை மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும். அப்படின்னா என்ன, உலகத்தில் பல சத்தங்கள் இருந்தால் கூட நம்மளால் ஒரு சில சத்தங்களை மட்டும் தான் கேட்க முடியுது. அதே மாதிரி மோப்பத்திறன், ஒரு எலிக்கு கூட நம்மளை காட்டிலும் மோப்பத்திறன் ஜாஸ்தி. உணரும் திறன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை தொட்டால் தான் அதோட ஹார்ட்னஸ், அது எந்த அளவு சூடாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியுது. பாம்புகளுக்கும் மற்ற இதர அனிமல்ஸுக்கும் ஒரு விஷயத்தை தொடாமையே அதோட ஹார்ட்னஸை உணர முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம உணரும் தன்மை கூட மற்ற மிருகங்களை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பல விஷயங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை தான் பார்க்குறோம். பல விஷயங்கள் கேட்கக்கூடிய இடத்துல ஒரு சில விஷயங்களை தான் கேட்கணும். பல உணர்தலை இல்லை ஒரு சில உணர்தலை தான் நம்ம உணர்கிறோம். அப்படின்னா இந்த முழு உலகத்தில் பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம உணர்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகமாக இருக்குது. இதை சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் 12 தேனியை பொறுத்த வரைக்கும் 36 கலருக்கு மேலே இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கலர் தான் இருக்குது. அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 100% நம்ம வெறும் 10லேருந்து 16% தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல 100 டெசிபிள் பல மிருகங்கள் கேட்க முடியுது. ஆனால் நம்ம 3லேருந்து 30 டெசிபிள் தான் கேட்குறோம். அப்படின்னா என்ன, நம்மளோட கேட்கும் திறன் வெறும் 10% தான். உணரும் திறன் இது இன்னமும் கம்மி. அப்படின்ற பட்சத்தில் இந்த உலகத்தை நம்மளால் உணர முடியல, பார்க்க முடியல. அப்போ இந்த உலகத்தை படைத்த கடவுளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படின்ற பட்சத்தில் கடவுள் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட, கடவுள் யாரெல்லாம் இல்லை அப்படின்ற புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலும் செயலாற்றலும் சிந்தனை ஆற்றலும் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம முதல்ல அந்த அடிப்படையான விஷயத்துலேருந்து நம்ம போவோம். முதல் விஷயம், இப்போ நீங்களே ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பஸ் இருக்குது, ஒரே ஒரு பஸ் இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது. அதுக்கு 2 டிரைவர் 2 ஸ்டீரிங் கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்டீரிங்னா தெரியும்ல, பஸ்ஸை இயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டிரைவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் திருப்புவார். இன்னொரு டிரைவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் திருப்புவார். அப்படின்ற பட்சத்தில் பஸ்ஸு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், 2ஆக பிளந்துரும். இந்த உலகம் ஒன்று தான் இருக்குது. 2 கடவுளோ இல்லை பல 100 கடவுள்களோ இல்லை 33 கோடி கடவுள்களோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் என்ன ஆகும்? ஸோ கடவுள் ஒருவன் தான், கடவுள்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கேயே நம்மளுக்கு புரிதலாகுது. ஸோ இதான் முதல் விஷயம், கடவுள் தான், கடவுள்கள் கிடையாது. சரி, அப்போ யார் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. இதை பற்றின ஒரு புரிதலை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், மனிதர்கள் கடவுளாக முடியுமா? அவருக்கும் நம்மள மாதிரி கை இருக்குது, கால் இருக்குது. அப்படின்ற பற்றி விஷயத்தில் நம்ம செய்கிறத தான் அவராலையும் செய்ய முடியும். அப்படின்ற பட்சத்தில் அவர் கடவுளாக முடியுமா? அவருக்கு தேவைகள் இருக்கிறச்ச ஒரு மனிதன் கடவுளாகிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஸோ மனிதன் கடவுளாக முடியாது. மனிதனே கடவுளாக முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மிருகமோ இல்லை ஒரு பொருளோ கடவுளாகிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஒரு கல் கடவுளாகிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஒரு கல்லை கலையாக பார்க்கலாம், கடவுளாக பார்க்குறதுக்கு தப்பு. இப்போ ஒரு கல் மேலே நீங்கள் தேன் அபிஷேகமோ இல்லை வேறு ஏதாவது அபிஷேகம் பண்ணுறீங்க, ஈலாம் முக்கியது. அதால் அது மேலே உட்காந்துருக்கிற ஈயை கூட ஓட்ட முடியாதுன்ற பட்சம் நம்மளோட கவலைகளை அதை ஓட்ட முடியுமா? சரி, ஓகே,
கடவுளுகளுக்கு நாங்கள் இந்த உருவத்தை கொடுத்து இது மூலமாக நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றாப்புல. இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன், ஆர்டிக்கல். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நாங்கள் எங்களோட கரியருக்கு நாங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுவோம், கட்டுரை எழுதுகிறேன். அந்த கட்டுரை நல்லா இருக்குது, எல்லாருக்கிட்ட இருந்தும் நல்ல விமர்சனம் வருது. ஆனால் இதை பற்றி நியூஸ் பேப்பரில் போடுறச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட முகத்துக்கு பதிலாக ஒரு இயல்பான ஒரு இழிவான ஒரு மிருகத்தோட முகமோ இல்லை ஒரு மற்ற முகத்தையும் போட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறச்ச அல்லாஹ்க்கு நிகராக ஒரு இழிவான ஒரு கல்லையோ இல்லை அதுக்கு ஒரு அமைப்பு வச்சு இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஒரு கல்லை கலையாக பார்க்கலாமே தவிர்த்து கடவுளாக பார்க்கறது தப்பு. அதனால தான் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இந்த கல் வழிபாடு மிகப்பெரிய ஷிர்க். ஏன்னா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்ன இறைவனை பற்றி புரிதல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் ஆனால் யாரெல்லாம் இறைவன் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் உங்களோட சிந்தனை ஆற்றல் மூலமாக உங்களால் உணர முடியும். அதே மாதிரி அல்லாஹ் தன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி எல்லா இடத்துலையும் குரானில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாப்புல. இது மூலமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த அகில யூனிவர்ஸ், இந்த எல்லாத்தையுமே படைச்ச அல்லாஹ்வை வந்து எப்படி இருப்பாங்கன்ற ஒரு சிந்தனை ஆற்றல் நம்மளுக்கு தோன்றாது. அப்படின்ற பட்சத்தில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ட்டுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் நியத், இதுதான் இஸ்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமே. இதை வச்சுட்டு இதை நோக்கி அல்லாஹ்வுக்கு ப்ரே பண்ணுமே தவிர்த்து இதுக்கு நடுவில் எந்த ஒரு பொருளையோ இல்லை எந்த ஒரு கல்லையோ எந்த ஒரு விஷயத்தையோ வழிபாடு பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் முதல் விஷயம். ஸோ கடவுள்கள் கிடையாதுன்னு ஆயிடுச்சு, கடவுள் தான் அப்படின்ட்டுன்னு ஆயிடுச்சு. எதெல்லாம் கடவுள்களாக இருக்க முடியாது அப்படின்னும் ஆயிடுச்சு. அதாவது ஒரு கல் கடவுளாக முடியாது, ஒரு மனிதன் கடவுளாக முடியாது, ஏன்னா அவனுங்களும் தேவைகள் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, கடவுள் இருக்காங்களா அப்படின்ட்டுன்னு ஒரு சில கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கும் பதில் இருக்குது. நம்ம சகோதரர்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதனோட உடல் அமைப்பே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால், இந்த மனிதன், இந்த உலகம், இந்த அனைத்து விஷயமும் ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். தட் இஸ் வை we are being called as creatures, we are being created, that is the reason. ஓகே, ஸோ முதல்ல இருந்து நான் போகிறேன். இதில் முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம தினசரி காலையில் எழுந்தோம்னா நம்ம முகத்தை பார்ப்போம். நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம முகத்தில் நம்ம கண்ணு தெரியும், நம்ம மூக்கு தெரியும், வாய். இது எவ்வளோ அழகான அமைப்பு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, தண்ணி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப தாகத்து இருக்கீங்க, அந்த தண்ணியை குடிக்கலாமான்னு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? கையில் எடுத்து பார்ப்பீங்க, தண்ணி சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பீங்க, முதல்ல பார்க்குறீங்க. பிறகு என்ன பண்ணுறீங்க? அதை மோர்ந்து பார்க்குறீங்க, ஏதாவது துர்வாடை அடிக்குதா அப்படின்ட்டுன்னு. துர்வாடையும் இல்லை, தண்ணி க்ளீனாகவும் இருக்குது. உடனே என்ன பண்ணுவீங்க? லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களா இல்லையா? தண்ணி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே குடிக்க ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ கரெக்டான ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த முகத்தை வச்சே நம்மளால் உணர முடியும், வி ஆர் பீன் கிரியேட்டட், நம்மளாம் படைக்கப்பட்டவர்கள். எவ்வளோ அழகான அமைப்பு பாருங்கள். இதே கண் இங்கே, மூக்கு இங்கே, வாய் இங்கே இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம படைக்கப்படலை, நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டோம் அப்படின்றது. எவ்வளோ அழகான ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த முக அமைப்பை வச்சே நம்மளால் கடவுள் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சரி, இப்போ மனிதன் கண்டுபிடிச்சதுலே ரொம்ப எஃபிஷியண்ட்டான மிஷின். எஃபிஷியன்ட் மிஷின் அப்படின்னு சொன்னால் வந்து எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் எனர்ஜியை இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. ஸோ இதில் வந்து கீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சைக்கிளெல்லாம் பார்த்துருப்பீங்க, கீர்ஸ். இது தான் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சதே ரொம்ப எஃபிஷியண்ட்டான மிஷின். எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டான மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96% எஃபிஷியன்ட் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதை காட்டிலும் எஃபிஷியண்ட்டான மிஷின் என்ன தெரியுமா? நம்மளோட உடல் தான். 99.9999%. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பருப்பு அரிசி சாப்பிட்டோம் இல்லை ஒரு சோறு சாப்பிட்டோம்னா நம்மளால் 16 மணி நேரம் உயிர் வாழ முடியும். ஸோ மனிதன் கண்டுபிடிச்சது 96% எஃபிஷியன்ட், ஆனால் கடவுள் கண்டுபிடிச்சது 100% எஃபிஷியன்ட். ஸோ அதுதான் நம்ம. ஸோ இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், we are being created. நம்மளை
உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த உருவாக்குனது யார் அப்படின்னா அல்லாஹ். சரி, சில பேருங்க சொல்லுவாங்க, இல்லை நம்ம குரங்குல இருந்து வந்தோம் அப்படின்ட்டு, பரிணாம வளர்ச்சியில் வந்தோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு சான்றிதழ் கேட்குறேன். ஆக்சுவலாக வி ஷுட் கோ பை எவிடன்ஸ். அதாவது தக்க சான்றிதழ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடாது. சரி, மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன் குரங்குல இருந்து மனுஷன் வரதில்லை? இப்போ ஏன் குரங்குல இருந்து மனுஷன் வரதில்லை? இல்லை குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடப்பட்ட ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஸோ தட் இஸ் அ ரீசன். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். இட்ஸ் பீன் அ தியரி. எவல்யூஷன் இஸ் அ தியரி. பிக் பேங் இஸ் அ தியரி. எவ்ரிதிங் இஸ் அ தியரி. இதெல்லாம் நிரூபிக்கப்படலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ். இது எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தான் நம்பணும். ஸோ இப்படி தான் யார் இறைவன் யார் இறைவன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிதல் பண்ண முடியும். ஸோ கடவுள் ஒருத்தங்க தான், கடவுள்கள் கிடையாது. மனிதன் நிச்சயமாக கடவுளாக முடியாது. பிற பொருட்களோ இல்லை கல்களோ கடவுளாக முடியாது. கடவுள் அப்படின்ற ஒருத்தவங்களோட புரிதல் நம்மளுக்கு வேணும்னா கடவுள் இருக்காங்கன்ற ஒரு நீயத்தோட கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு தர்க்க சான்றிதழ் நம்மளோட உடல் அமைப்பு தான். நம்மளோட உடல் அமைப்பு கொண்டே நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வா. ஸோ இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த உரையாக, அதாவது வாழ்க்கை எப்படி வாழ வேணும், அதாவது சுன்னாவும் பின்பற்றி குரானையும் பின்பற்றி, அதாவது சுன்னா பின்பற்றினாலே குரானை பின்பற்றினா. ஸோ குரான் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் சுன்னா என்ன சொல்லுது வாழ்க்கையை பற்றி, இதை பற்றி நான் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.